ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம விநாயகர் கிச்சனில் சுவையான பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. 2 தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க. நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. 2 ஆனியன் எடுத்துருக்கேங்க. 2 பூண்டு எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய பூண்டாக இருந்தால் ஒரே ஒரு பூண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. நான் சின்னதுனால 2 எடுத்துருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேங்க. தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுருக்கேங்க. பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. வாங்க நம்ம பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தக்காளி பழத்தையும் ஆனியனையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு இந்த மாதிரி உரித்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாங்க. இப்போ அதில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடானதும் கடுகு, வெந்தயம், ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடித்ததும் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிச்சிருச்சுங்க. பூண்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினது போதுங்க. லைட்டாக ப்ரௌனிஷாக வந்திருக்குங்க. இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாங்க. ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க, லேசாக வதக்குனா போதுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஆனியனையும் சேர்த்து நம்ம 5 மினிட்ஸ் வதக்கியிருக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்குனா போதுங்க. இதில் நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க. மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. மசாலாவில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டுங்க.
பாருங்கள், மசாலா சேர்த்து நம்ம 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துட்டோங்க. இப்போ நம்ம புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போ புளி தண்ணி கரைச்சி ஊற்றிட்டோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. குழம்பு கூட நல்லா திக்காக இருக்குங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பண்ண பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம விநாயகா கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.